நம்ம உடம்புல இருக்கிற சக்தியோட குணம் இந்த அன்பு ஸ்வரூபமாக இருக்குது. எப்போ இது ஆக்டிவேட் ஆகி நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் அன்பு ஊற்றெடுக்கும். அன்புன்றது அப்நார்மலாக பெருகும். அந்த அளவுக்கு உங்களை அப்படி ஒரு கோல்டன் பர்சனாக அது மாற்றும். அப்படி இந்த பாயிண்ட் அப்படின்ற இந்த குண்டலினி அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது டைரெக்டாக நிறைய பேர் மெடிடேஷன்ற ஸ்டேஜில் டைரெக்டாக மூலாதாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை எழுப்புவாங்க. எக்காரணத்தை கொண்டும் அதை செய்யவே கூடாதுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அது இருக்கிறது நம்ம சுவாதிஷ்டானத்துக்கு பக்கத்தில், அதாவது ஜெனட்டிக் சென்டருக்கு பக்கத்தில் தான் இந்த மூலாதார சக்தி இருக்குது. அப்போ இது ஆக்டிவேஷன் ஆன உடனே அது இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற ஏரியாவை தான் வைப்ரேட் பண்ண வைக்குது. அப்போது இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற இடத்துல இருக்கிற எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அது நம்மளோட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸை வெளிப்படுத்தும். ஏன்னா அங்கே தான் ஜெனட்டிக் சென்டர் இருக்குது சுவாதிஷ்டானத்தில். அப்போ அந்த ஜெனட்டிக் சென்டரில் இருக்கிற இம்ப்ரின்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்போது ஈஸியாக எழுப்புகிற விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நெத்தி பொட்டில் நீங்கள் தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்தி மேலே எழும்பும். ஏன் அப்படின்னா உங்கள் உடம்புல உங்கள் நெத்தி பொட்டில் நீங்கள் தியானம் பண்ணும்போது அதிகப்படியான நியூட்ரான் டெவலப் ஆகும். இந்த நியூட்ரான் அதோட குணம் நியூட்ரலான ஒரு ஸ்டேட். அப்போ அந்த நியூட்ரல் அப்படின்ற ஸ்டேட்லேருந்து அடுத்தது டெவலப் ஆகிறது புரோட்டான். அப்போது நியூட்ரானுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. ஆனால் புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள். அது எங்கே தங்கி நிற்கும் அப்படின்னா நெஞ்சில் தங்கி நிற்குங்க. அப்படி நெஞ்சில் தங்கி நிற்கிறனால என்ன குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசில் அன்பு பெருகும். இதுதான் இதோட வெளிப்பாடு. எமோஷ்னல் லெவலில் இது அன்பாக தான் வெளிப்படும். ஆனால் இந்த சக்தியை நம்ம கீழே ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா உங்கள் உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயத்தில் உங்கள் மனசுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஒரு ப்ராப்பராக ஒரு குருவோட துணை இல்லாமல் அந்த விஷயத்த செய்யாதீங்க. புக்கு படிச்சுட்டோ அங்கங்கேயும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டோ அந்த விஷயத்த செஞ்சிடாதீங்க. தப்பி தவறி செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய கஷ்டம் உங்களுக்கு வரும். அது தடுக்கவே முடியாது. ஆனால் இன்னொரு விஷயங்க, இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற அந்த ஆட்டிடியூடை காமிக்க தொடங்கும். பட் அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணுறது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அது. ஸோ அது நம்ம ஒரு குருவோட சப்போர்ட்டில் தான் அதை செய்யணும். இப்போ நான் சொல்கிற மெத்தடு ரொம்ப சேஃபஸ்ட்டு மெத்தடுங்க. உங்கள் நெத்தி பொட்டில் தியானம் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் நடக்கும். இதே விஷயத்த எனக்கு தியானமும் பண்ண முடியல, பட் அந்த சக்தியை எழுப்ப முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சாதாரண பாமர மக்களுக்கு அது பண்ண முடியாது தான். தியானம் அப்படின்றது எல்லாருக்கும் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போது அந்த இடத்துல தான் நம்ம கோயிலுக்கு போகிறதும் மலைகளுக்கு போகிறதும் மலை கோயிலுக்கு போகிறதும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்கிறோம். அதை செஞ்சிட்டோன்னா நீங்கள் நெத்தி போட்டில் தியானம் பண்ணிங்கன்னா என்ன நடக்குமோ அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கோயில், மலை கோயில் இங்கெல்லாம் காந்த சக்தி குவியறனால எங்கெல்லாம் காந்த சக்தி குவியுதோ அங்கே இந்த சக்தியோட ஆற்றல், குண்டலினி சக்தியோட ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அந்த ஆக்டிவேஷனில் அதிகப்படியான நியூட்ரான் டெவலப் ஆகும், புரோட்டான் டெவலப் ஆகும். அப்போது இப்படிப்பட்ட மகா சக்தியை ஒரு சாதாரண மனுஷன் கூட அடைய முடியும். அதுக்காக தான் இந்த சித்தர்கள் நம்மளுக்கு கோயில், அப்புறம் மந்திரங்கள், அப்புறம் நிறைய யந்திரங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. நம்மளுக்கு ஈஸியான ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் இது ஈஸின்னு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இது டஃப்ன்னு இருக்கும். ஸோ யாருக்கு எது ஈஸியோ அந்த மெத்தடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஆன்மீகத்தில் உயர முடியும். அதில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் பேட்டர்ன்ஸ் தென்படுதோ, அதுவும் பர்டிகுலராக இந்த சுழி இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ். ஏன் இந்த சுழி இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்மளோட பார்வையை அது நேராக சென்டருக்கு கொண்டு போகும். அப்போது அந்த சென்டருக்கு கொண்டு போகும்போது அந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கும். எந்த ஒரு சென்டருக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? அப்போ எங்கெல்லாம் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுதோ அந்த இடத்துல எனர்ஜி குவியும். நம்ம டே டு டே லைஃப்பில் இது நடந்துகிட்ருக்கு.
ஆனால் அது நம்மளால் கவனிக்க முடியறதில்ல. பட் இது நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா, கோலம் போடும்போது அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சு அதை வந்து கோலம் போடுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து குவியும். அப்படி எனர்ஜி குவியறதுக்காக தான் நம்ம கோலம் போடுறோம். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கோலம் போடும்போது இந்த ஆற்றல் வந்து வீட்டுக்கு முன்னாடி குவியும். ஆற்றலோட நேச்சுரல் குவாலிட்டி வந்து பாசிட்டிவிட்டி தாங்க. இயற்கையோட குணமே பாசிட்டிவிட்டி தான். அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடும்போது அந்த வீட்டை சுற்றி வந்து அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும். அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராகவே இருக்கும். அதே சமயத்தில் நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அந்த வழியில் போகிறவங்களுக்கும் கூட நல்ல சிந்தனை வரும். இது எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை பாசிட்டிவிட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது தான் அர்த்தம். அது நல்ல விஷயம் தானேங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சக்தியை வந்து நம்ம எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அதை டெவலப் பண்ணணும். எங்கெல்லாம் பார்க்க முடியுதோ அங்கெல்லாம் அதை பார்த்து அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ஒரு சங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா, அந்த சங்குன்ற பொருள் பார்த்திங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சி ஒரு சுழி மாதிரி இருக்கும். அது நடுவில் போய் முட்டுற இடம், அந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி வளைஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு சிப்பி மாதிரி இருக்கும். அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த இடத்துல எனர்ஜி குவியும். அந்த மாதிரி எங்கெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் இந்த நியூக்ளியஸ் கூட கனெக்ட் பண்ணுற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் மேலே பாருங்களேன். மேலே ஒரு கலசம் இருக்கும் இல்லையா? எப்பவுமே கோயிலுக்கு போனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே அந்த கலசத்தை பாருங்கள். அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, மேலே கலசத்துக்கு மேலே இருக்கிற பாயிண்ட், அது ஒரு பேட்டர்னுங்க. அந்த இடத்துல நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து பாயிண்டடாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது சாலிகிராமம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். இந்த சாலிகிராமம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஒரு கல்லுக்கு நடுவில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, அது மேபி லட்சக்கணக்கான வருஷமாக இருக்கலாம், அந்த இடம் வந்து தண்ணியாக இருந்திருக்கும். அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த உயிரினம், இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மில்லிபேடு சென்டிபேடுன்னெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆயிரங்கால் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா அது அப்படியே சுருண்டு ஒரு சர்க்கிள் ஃபார்மில் ஆயிரும். அதே மாதிரி விஷயம் அந்த காலத்தில் இந்த கல்லில் இருக்கும்போது அது சுருண்டு நிற்கும். அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகும்போது, அதே மாதிரி இயற்கை பேரழிவெல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது அது அந்த வைப்ரேஷனால் சுருண்டுரும். அப்படி சுருண்டு இருக்கும்போது இந்த எரிமலை வெடிக்கும்போது அந்த லாவா அப்படின்ற விஷயம் வந்து மேலே மூடும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அப்படியே கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டாக அந்த லாவாக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த இது வந்து டெமாலிஷ் ஆயிரும். அதோட ஸ்ட்ரக்சரை வந்து டெமாலிஷ் ஆயிரும். பட் அந்த ஸ்ட்ரக்சருக்கு உண்டான அந்த டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்சர் வந்து ஒரு ஷேப் எடுக்கும். அந்த ஷேப் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதில் வந்து அப்படியே பேக்டாக இருக்கும் அந்த கல்லுக்குள்ளே. இப்போது அந்த ஸ்ட்ரக்சரை வந்து யாராவது எடுத்துகிட்டு வந்து, அந்த ஒரு கல் மாதிரி தான் இருக்கும், பட் அதை எடுத்துகிட்டு வந்து உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இது ஒரு பேட்டர்ன். அப்போ எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் அந்த பேட்டர்ன் இருக்கிறனால அந்த பேட்டர்னில் வந்து நியூக்ளியஸில் எனர்ஜி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அது நார்மலாக தான் இருக்கும், பட் போக 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 அதில் நியூக்ளியஸில் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அதனால தான் சாலிகிராமத்தை வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆன ஒரு விஷயத்த நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் டெவலப் ஆகும். அங்கே இருக்கிற மனோநிலைகளுக்கும் அது வந்து டெவலப்மெண்ட்டு கொடுக்கும். அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க அவங்க மைண்டில். ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பேட்டர்ன்ஸ் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஈவன் ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா கூட அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருங்க. அப்படி பேட்டர்ன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால். அந்த மாதிரி ரேரான பொருள் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது இந்த யூனிவர்சல் எனர்ஜியை நம்ம கான்ஷியஸாக
ஒரு டயக்ராம் ஏற்படுத்தி அதில் ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம எனர்ஜியை குவிக்கிறோம். அந்த எனர்ஜிக்கு கேரக்டரும் கொடுக்குறோம். இதுதான் ஸ்ரீசக்கரம் அப்படின்ற எந்திரத்துக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. அப்போது அந்த நியூக்ளியஸில் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆன எனர்ஜிக்கு ஒரு கேரக்டரும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜிக்கு வந்து நம்ம ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது எப்படி வந்து ஒரு குடத்தில் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி வந்து குடத்தோட ஷேப் எடுக்குதோ, அதே மாதிரி நீங்கள் எந்த கேரக்டர் அந்த எனர்ஜிக்கு கொடுக்குறீங்களோ அந்த கேரக்டராகவே அது மாறிடும். அப்படி எனர்ஜிக்கு கேரக்டர் கொடுக்க முடியும். அந்த கொடுத்த கேரக்டர் கூட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் அந்த எனர்ஜியோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நீங்கள் விஷுவலாக கூட பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நான் நடக்காத விஷயத்த சொல்லலை, நிறைய இடத்துல இது நடந்திருக்கு. அப்போது வெளியில் எனர்ஜியை வந்து குவிச்சு அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுத்து அதை வந்து பார்க்க முடியுன்றது நம்மளுக்கு தெரியுது. அதே விஷயந்தான் நம்ம உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணும்போதும் நடக்குது. உங்கள் உடம்புலேயே ஒரு ஹாலோகிராஃபிக் பாடி உங்களோட ஸ்ட்ரக்சரே எடுக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கூடயே அது கம்யூனிகேட் பண்ணுது.